ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரேடியோ பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, இம்போர்ட் Tkinter மாடல். Tkinter கிளாஸை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் Tkinter import all function. Tkinter கிளாஸ்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்டெப் 2, create GUI window. GUI window கிரியேட் பண்ணுறதுக்கு விண்டோ நான் இன்க்ளீஸ் பண்ணுறேன். window ஈக்குவல் டு tk ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது மூலிமா ஒரு GUI விண்டோவை கிரியேட் பண்ணலாம். ஸ்டெப் 3, add widgets. இந்த ஆட் விச்சஸில் நான் இப்போ வந்து ரேடியோ பட்டன் பார்க்க போகிறோம். ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும். அதுக்கு RB1 ரேடியோ பட்டன் 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கேன். ஈக்குவல் டு ரேடியோ பட்டன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ரேடியோ பட்டன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். இப்போ அந்த ரேடியோ பட்டன் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். விண்டோவை எதுக்கு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரேடியோ பட்டன் வந்து விண்டோவில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக அடுத்து அந்த ரேடியோ பட்டனுக்கு வந்து நேம் வைக்க. டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம் வைக்க. இப்போ அந்த ரேடியோ பட்டன் ஒன்றை பேக் பண்ணுறேன். டாட் பேக் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஃபைனல் ஸ்டெப், மெயின் லூப். விண்டோ டாட் மெயின் லூப் ஆஃப். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரேடியோ பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் 3 ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்றேன். ரெண்டாவதுக்கு RB2 ரேடியோ பட்டன் 2ன்னு நேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அடுத்துக்கு RB3 ரேடியோ பட்டன் 3ன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக டீச்சர், இங்க அதர். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஸ்டூடெண்ட், டீச்சர், அதர் அப்படின்னு 3 ரேடியோ பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ரேடியோ பட்டன்னா ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அடுத்து வேல்யூ ஈக்குவல் டு 1, வேல்யூ equal to 2, வேல்யூ equal to 3. இந்த வேல்யூவை நான் இதுக்கு இனிஷியலைஸ் பண்றேன் அப்படின்னா, பட்டன் 1 டச் பண்ண, ரேடியோ பட்டன் 1 நான் டச் பண்ண அப்படின்னா வேல்யூ 1 அப்படின்னு எனக்கு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அது மூலியமா நான் ரேடியோ பட்டன் 1 தான் டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ரேடியோ பட்டன் 2 நான் டச் பண்ணனா எனக்கு வேல்யூ 2ன்னு ஜெனரேட் ஆகும். இது மூலியமா ரேடியோ பட்டன் 2 தான் டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்ம டச் பண்ணும்போது ஒன்று ஆன் ஒன்று ஆஃப்னு நமக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கு. அது கமாண்ட் ஈக்குவல் டு ஆக்ஷன் ஆஃப். ஆக்ஷன்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். இப்போ நான் அந்த பட்டனை டச் பண்ணால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்ஷனுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். கமாண்ட் 3க்கும் ஒரே ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறேன். மூணுக்கு ஏன் நான் ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா, பட்டன் 1 டச் பண்ணும்போது ஆக்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போய் அதோட வேல்யூ 1ஆன்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பட்டன் 1ல் உள்ள வேல்யூ வந்து
பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேரியபிள் ஈக்குவல் டு ஏ வேரியபிள் equal to a equal to a இந்த மூணுக்கும் ஒரே வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்றேன். இப்போ a equal to int var of இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஏன் int var of அப்படின்னு கொடுக்கணும், நான் பட்டன் 1 டச் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 1 அப்படின்னு ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் ஜென்ரேட் ஆகுது. அதை ஸ்டோர் பண்றதுக்காக நான் ஏன்னு கொடுக்கேன். இன்டிஜர் வேல்யூவை கெட் பண்றதுக்காக int var of அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுக்கேன். அடுத்து அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். def action of இப்போ b equal to a dot get of a ல உள்ள வேரியபிள் வந்து b ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ if b equal to 1 இருந்துச்சு b equal to 1 இருந்துச்சு அப்படின்னா print student பிரிண்ட் ஆகும். if p equal to 2 இருந்துச்சுன்னா print teacher else இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா print other. இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்றேன், ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டீச்சரை கிளிக் பண்றேன், டீச்சர் கிளிக் ஆகுது. ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிருது, டீச்சர் மட்டும் பிரிண்ட் ஆகுது. அடுத்து அதரை பிரிண்ட் பண்றேன், டீச்சர் ஸ்டூடெண்ட். RB1 பட்டனை டச் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 1 ஜெனரேட் ஆகும். அந்த வேல்யூ 1 ஏல ஸ்டோர் ஆகும், ஏல உள்ளது பியில் ஸ்டோர் ஆகும். இஃப் பி ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். 1 இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லை 2 இருந்துச்சுன்னா டீச்சர் பிரிண்ட் ஆகும், அதுவும் இல்லை அப்படின்னா அதர் பிரிண்ட் ஆகும்.